ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஒரு க்ராசரி ஷாப்பிங் போகலான்னு நாங்கள் நினச்சிருந்தோம். இங்கே வந்து புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருந்தாங்க. திறந்து புதுசுனா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் இருக்கும். நாங்கள் அங்கே போய் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறோம். ஸோ அதான் சரி ஒரு குட்டி vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு. நாங்கள் எப்பயுமே வந்து இங்கே இருக்கிற லூலுவில் தான் எல்லா க்ராசரிஸும் வாங்குவோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது லூலு. ஸோ ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே இருக்கிற லூலுவில். அதான் நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வி டோன்ட் கோ அவுட் சைட் ஃபார் க்ராசரி ஷாப்பிங்லாம். இந்த வாட்டி இது புதுசாக திறந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போயிருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. அதாவது டியாராக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. எனக்கே இப்போ வீடியோ பார்க்குறப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கார்லலாம் அவள் தூங்கிட்டு வரதே இப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியம்தான். ஒரு இடத்துல உட்கார மாட்டா. இப்போது அவளுக்கு வந்து தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. பட் வந்து என்ன பண்ணாலும் வெளியே போனால் மட்டும் அவள் நல்லா எக்ஸைட்டட் ஆயிடுவா. எவ்வளோ தூக்கம் வந்தாலும் வந்து வெளியே அந்த லைட்ஸ் பார்க்குறது, எங்கே போகிறோமோ அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறதே அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ சரி, ஓகே, ஃபைன், கொஞ்ச நேரம் தானே போகட்டும் அப்படின்னு நாங்களும் வந்து இந்த பேபி கேரியர் இருக்குல்ல, அதில் தான் இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி கூட நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃபுல்லாக ஸ்ட்ராலர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் போகிறப்ப யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவள் அதில் இதுக்கு மேலே உட்கார மாட்டா. மேக்ஸிமம் இந்த பேபி கேரியர் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகுது. 6 to 7 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அவங்க அதில் உட்காரவே மாட்றாங்க. நல்ல கை காலை வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணணும், சுற்றி பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தட் rather than sitting in the same place. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த நியூ சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்து நியூவாக இருந்தாலே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே நான் இந்த ட்ராலியும் வந்து கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்பினாச்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக நல்லா ஒரு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் லூலில் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் லைக் ஐ செட் இட்ஸ் நியூனால நல்லா இப்போ நியூ ஃபெசிலிட்டிஸோட எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் மை ஹஸ்பண்ட் வாஸ் சீயிங் மேங்கோஸ்னால் மை ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்ரி டைம் வென் வி கோ அவுட் ஏதாச்சும் ஒரு 2 மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு வி வில் கம் பேக் ஹோம். மேங்கோ சீசன் வந்து இப்போ இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ தட் வி ஆர் செக்கிங் த மேங்கோஸ் அண்ட் ட்ரைடு கிவி இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஆரஞ்சுலாம் கொஞ்சம் பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வை இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டில் வச்சுருந்தாங்கன்னு. இப்போலாம் வந்து நாங்கள் ரொம்ப ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். வீட்டில் வந்து ஜங்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கம்மி இந்த சென்ஸ் இருக்கவே இருக்காது. நாங்கள் சாக்லேட் வேணால் 2-3 வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். பட் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் வாங்கி வந்து வீட்டில் வச்சுருப்போம். த மோர் வி பை ஜங்க் அண்ட் கீப் இட் இன் அவர் ஹவுஸ், நம்மளுக்கு வந்து அதுவே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். பட் இதே வந்து இஃப் யூ ஸ்விட்ச் டு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் கோ. உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆர் நீங்களே ஏதாச்சும் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி டைம் வந்து ரொம்ப ரேராக தான் ஏதாச்சும் ஒரு சிப்ஸ் வந்து வீட்டில் வாங்கி வச்சுப்போம். இல்லை சாக்லேட் வந்து ஏதாச்சும் ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான். பட் மற்றபடி எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டும் வந்து வாங்கி வச்சுருக்கவே மாட்டோம். ஒரு பாயிண்டில் வந்து எங்களுக்கு இப்போ அது ஹேபிட்டே ஆயிடுச்சு. வெளியே போனாலே வந்து ஜங்க் சாப்பிடணுமா, அதாவது ஜங்க் இந்த சென்ஸ் நான் இந்த சிப்ஸ் பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் சொல்கிறேன்ல அது சொல்கிறேன். அதெல்லாம் வந்து அண்ட் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் வந்து சுத்தமாக நாங்கள் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். முன்னாடி வந்து ஆல்வேஸ் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு செட் ஆஃப் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கும். ஒரு சோடா இருக்கும். அது வந்து அடிக்கடி நம்ம லெமன் சோடா பண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி எப்பயுமே வச்சுருப்போம். ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் அதை குடிக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரிலாம் ஆல்வேஸ் இட் வில் பி தேர். பட் இப்போது சரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ எவ்ரி டைம் நம்ம வெளியே போகிறப்ப கூட அங்கங்கே நாங்கள் ஆப்வியஸ்லி வாங்கி சாப்பிடுவோம், வெளியே வாங்கி குடிப்போம். பட் வீட்டில் இருக்கிறப்போ சும்மா இருந்தாலே நமக்கு வந்து அது குடிக்கணும்னு தோணும்ல. ஸோ அது வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ ட்ரை இஃப் யூ வாண்டட் டு கொஞ்சம் ஒரு ஹெல்தியர் சைட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாப் பையிங் ஜங்க். அண்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் அதை ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கிரேவிங் ஸ்டாப் ஆயிரும். அண்ட் தென் நீங்கள் வந்து நிறைய இந்த ஏபிசி ஜூஸு, இந்த ஜிஞ்சர் ஷாட்டு அண்ட் கூஸ்பெரி ஷாட், இந்த நெல்லிக்காய் ஷாட் அதெல்லாம் அவங்க ரெடிமேடாகவே ஒரு பேக்காக வச்சுருப்பாங்க. ஸோ டக்குன்னு வந்து நம்ம மார்னிங் ஷாட் மாதிரி எடுக்கணும்னா அது கூட நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் இங்கே என்னென்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்
மார்க்கெட்னு இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் இப்போ லூலுவே போனாலும் வந்து அங்கே எல்லா வெஜிடபிள்ஸும் மோஸ்ட்லி அவங்க கட் பண்ணியும் ஒரு பேக்கில் வச்சுருப்பாங்க. இந்த கேரட், பீட்ரூட்டு, தேங்காய் அதெல்லாம் வந்து துருவி கூட வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பீஸஸாக கூட கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹோலாகவும் இருக்கும், இந்த மாதிரி பேக்கேஜாகவும் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து மறுபடியும் வீட்டுக்கு போய் கட் பண்ண வேணாம். ஃப்ரூட்ஸும் ஒரு சிலது வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டருக்குன்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. I don't get why there is a separate section for water. எல்லா தண்ணியும் ஒரே மாதிரி தானே டேஸ்ட் ஆக போகுது. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இந்த பாமர்ஸோட ஸ்ட்ரெச் மார்க் லோஷனும் பயோ ஆயில்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் சேர்த்து வந்து டெய்லி நான் எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சேனோ அப்போ இருந்து நான் என்னோடய பெல்லியை வந்து அந்த 2 ஆயிலும் இந்த லோஷனும் வச்சு தான் நான் ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒரு வாட்டி கூட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்ததே கிடையாது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜெனட்டிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் இந்த 2மே சேர்த்து நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பெல்லி வந்து நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ட்ரை ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட்னா. அண்ட் இந்த டவ்லே வந்து இங்கே நிறைய வேரியன்ட்ஸ் இருந்துச்சு. இந்த வெண்ணிலாவோட எனக்கு வெண்ணிலா ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டவ் சோப்லேயே வெண்ணிலா ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த சாக்லேட் வந்து வி எண்டட் அப் கெட்டிங் இட் பிகாஸ் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. இந்த யோகர்ட் இருந்துச்சு அண்ட் என்னென்னமோ நிறைய இருந்துச்சு. சாக்லேட்லேயே உள்ள யோகர்ட் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஃபைனலி இப்போ நம்ம கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ராலியை எடுத்துகிட்டு, இந்த ட்ராலி பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இதில் நம்ம ஃபோன் வச்சுக்கலாம், இது சைடில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருந்துச்சு. நானும் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறப்போ இந்த லிஸ்ட் வந்து பார்த்து பார்த்து வாங்குறதுக்காக. வெரி நைஸ் ட்ராலி. அப்படியே வந்து இங்கே கேமரா வச்சுட்டு இட் ஆல்சோ ஹேஸ் திஸ் வாட்டர் பாட்டில் ஸ்டாண்ட் அண்ட் ஃபோன் ஸ்டாண்ட். ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு என்னென்ன இருக்குது இதில்? ட்ராகன் ஃப்ரூட், செரி, பொமக்ரானட், கிவி. இட்ஸ் லைக் அரௌண்ட் 1.5 BD. ले just for 500 pills. Super super நல்ல குண்டா. எவ்வளோ பெரிய பேக்கெட் ஆஃப் சோஹா சிப்ஸ். திஸ் சோஹா சிப்ஸ் இஸ் பேசிக்கலி ஃபேமஸ் சிப்ஸ் ஹியர் இன் ஹோல் ஜிசிசி. இது வேறு ஓப்பன் பண்ணி வேறு கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. This whole packet is for 750 fills, yeah. Oh wow. This whole packet of Lay's veru 890 fills. This is one of my favorite wafer, Loker அப்படினு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். Yeah, I have tried this vanilla இதுல. And here comes நம்மளோட செக்ஷன், oat milk.
அவ்வளோதான், மேடம்க்கு போர் அடிச்சிருச்சு. இதெல்லாம் உட்காந்து தூங்குவான்னு பார்த்தா சே ஹாய் யாரோ. உன்னைய வந்து இவ அழுவாளா மாட்டாளா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பார்த்துக்கோங்க, சினிங்கிடியாரா. பேராசிட்டமாலே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் இருக்குது. ஃபார் ஃபாஸ்ட் ரிலீஃப் 3x த பெயின் ஃபைட்டிங் பவர். வேற அதுதான் 1 2 3 மற்றதெல்லாம் இன்னும் அதில் இருக்கும், லூலுல இருக்கும். டிஷ் வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற க்ளவுஸ் இது. ஆனஸ்ட்லி டியாரா பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பேபி செக்ஷன் பக்கம் வந்து திரும்பி கூட பார்த்தது கிடையாது. பட் இப்போ என்னடானா இந்த பேபி செக்ஷன் வந்தாலே எங்களுக்கு அப்படியே ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிரும். இங்கே இந்த பேக்கேஜ்ட் பியூரேஸ்லாம் நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். ஸ்ட்ராபெரி, பனானா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ளேவர்டாக பேக்கெட்லேயும் செர்லாக்கோட பிராண்ட்லேயும் இங்கே இருக்கும். 5 ஃப்ரூட்ஸு, 6 ஃப்ரூட்ஸ் அப்படி ஒரு 2 ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நிறைய வச்சுருப்பாங்க. பட் ஐ ஹவ் நெவர் ட்ரைட் இந்த பேக்கேஜ்டு செர்லாக் ஆர் அந்த பியூரேலாம். பிகாஸ் டாக்டரே ஒரு வாட்டி வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாட் டு யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி பேக்கேஜ்டு ஃபார் பேபிஸ். அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை டு அவாய்ட். அதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே பியூரே பண்ணி கொடுத்துடலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. டியாரு டியாரு she is very eager to come to you. If you are a person who loves eating in the vegan, sugar free, protein, in the gluten free, ஆர்கானிக்காக எல்லாமே சாப்பிட்னா இங்கே ஒரு ஹோல் செக்ஷனே இருக்கும். இந்த சிப்ஸ்லேயே வந்து நல்ல ஆர்கானிக் சிப்ஸு, எல்லா அன்ஹெல்தி வெர்ஷன்லேயும் ஒரு ஹெல்தி வெர்ஷனாக அவங்க வந்து கொண்டு வந்து இந்த ஒரு ஹோல் செக்ஷன் இருந்துச்சு. கீலாம் பார்த்தீங்கன்னா 8BD 10BD 2000 ருபீஸ்க்கெலாம் இருந்துச்சு கீ. நல்ல ஒரு பியோர் ஃபார்மில், ஆர்கானிக் ஃபார்மில் எல்லாமே. அந்த கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் நிறைய இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்கணும்னு. பட் தென் எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அண்ட் தென் நான் வேறு பக்கம் வந்து கேக் சாப்பிட்லாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தட் இஸ் ஹவ் மை மைண்ட் வேவர்ஸ். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்காக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் கேக் பார்த்த உடனே எனக்கு வந்து வாட் இஸ் லைஃப் வித்தவுட் ஈவன் என்ஜாயிங் ஆல் தீஸ் டேஸ்டி பேஸ்ட்ரீஸ் அப்படின்னு தோணும். ஸோ லூலுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ஃபுட்லாம் ஓகேவாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பட் இங்கே வந்து நியூ சூப்பர் மார்க்கெட்னால நாங்கள் வந்து சரி ட்ரை பண்ணலாம், இங்கே எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு இந்த பென்னே அரேபியாட்டா இருக்குல்ல, இந்த பாஸ்தா ஒன்று வாங்கியிருந்தோம். அண்ட் தென் ஐ காட் இது வந்து அர்ஷித் காட். அண்ட் நான் வந்து அது பக்கத்தில் இருக்கிற நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த சாப்பாடெல்லாம் பார்த்ததும் வந்து எங்களுக்கு ப்ரோட்டீன் ஆகுது, க்ளூட்டன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி டேஸ்ட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஸ்மெல்ஸ் நைஸ். ஓகே, ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் வெரி பிளாண்ட், நைஸ். பசிக்கு சாப்பிட முடியுது, பட் நாட் தட் கிரேட். திஸ் இஸ் அர்ஷதோட பாஸ்தா. சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா. ரெண்டுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலி வி எண்டட் அப் வித் நைஸ் ஒரு ப்ளூபெரி சீஸ் கேக் டெசர்ட்டோட. ஓகே, இட் வாஸ் நைஸ். ஓவரால் வந்து நல்லா இருந்துச்சு. வென் கம்பேர்ட் டு லூலு ஃபுட் விட இங்கே ஃபுட் வந்து எவ்வளவோ பெட்டராக இருந்துச்சு. டியாரா வந்து நாங்கள் சாப்பிட்றது வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. எங்களுக்கு ஐ ரியலி கான்ட் வெயிட் ஃபார் ஹர் டு பிகம் லைக் 1 year 1.5 years ஆனதுக்கப்புறம் ஐ ரியலி வாண்ட் ஹர் டு ஹாவ் மீல் வித் அஸ் ஆல்சோ. பிகாஸ் எவ்ரி டைம் வந்து அவளை உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் சாப்பிட்றது எங்களுக்கே சம்டைம்ஸ் ஒரு மாதிரி தான்
தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, ஷீ இஸ் ஜஸ்ட் அ பேபியில். ஸோ சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் யாருக்காச்சும் தோணிக்கான்னு சொல்லுங்கள், எவ்ரி டைம் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்ருக்கக்கூடாதே, ரொம்ப வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு உங்களை யாருக்காச்சும் தோணியிருக்கா? சாப்பிட்றப்போ முன்னாடி வந்து நல்லா வந்து அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனாலும் நமக்கு இந்த சாப்பாடில் பசி வந்தால் மட்டும் என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே சாப்பிட்ணுன்னு தோணும். பட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சாந்தி ஆயிடுவேன் நான். அங்கிட்டு இங்கிட்டுன்னு மறுபடியும் அந்த சாக்லேட்ஸ் பக்கமும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இவ என்னடா சிப்ஸ்லாம் வாங்க மாட்டா, சாக்லேட்ஸ்லாம் வாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே இருக்காளே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த சிப்ஸ் பேக்கெட்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு காலி பண்ணுறதுக்கே ஒரு 1.5 months ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு சாப்பிட்டே வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோமா. திடீர்னு வந்து இவ்வளோ வாங்கினது வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு சிலதுலாம் வந்து நான் சாப்பிடாமலே ஐ ஆல்மோஸ்ட் புட் இட் இன் டஸ்ட்பின். பிகாஸ் எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சாப்பிட்லாம். ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. பிகாஸ் நாங்கள் சாப்பிட்டே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா. திடீர்னு வந்து இது மசாலாவோடு நிறைய சாப்பிட்றப்போ எங்களுக்கு டோட்டலாகவே பிடிக்கல. சரி ஓகே, இனிமேல் வந்து இந்த சிப்ஸ்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி என்ன நினச்சோன்னா, டியாராவை வந்து அந்த பேபி கேரியில் வச்சா நல்லா வந்து நடந்துகிட்டே அவளை வந்து தூக்கிட்டு இருந்த மாதிரி ஃபீலிங் அவளுக்கு இருக்கும். ஸோ அவள் வந்து நல்லா தூங்கிடுவா. ஒரு 2 hours நம்ம வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். ஸோ தட் அவளுக்கும் நல்ல கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 1 minute கூட அவள் தூங்கலை. சுத்தமாக அவள் தூங்கலை. ஃபுல்லாக கிராங்கியாகவே இருந்தா. தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலா. சரி ஓகே, எங்களுக்கே இது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டன் வித் ஆர் சும்மா வந்து போனோம். போய் வந்து ஒரு 7 படி செலவு பண்ணியாச்சு. சும்மா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங். டியாரா இப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப செட்டப் பண்ணுறா. அண்ட் வந்து யாருக்கும் பயப்படவும் மாட்றா. நாங்களும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறோம். பட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இது வந்து ஒரு புதுசாக திறந்த ஒரு சூப்பர் மார்க்கெட். சும்மா போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். இட்ஸ் ப்ரிட்டி நைஸ் சூப்பர் மார்க்கெட். யூ லைக்ட் இட்? ஒரு நார்மல் ஒன்லி. நமக்கு லூலுவே நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கலான்னு நினச்சோம். பட் பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு, குட்டியே கிடைக்கல. ஆனால் லூலுவில் குட்டி ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கும். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், சிப்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. பட் பேக் தேர் அங்கே வந்து இருக்காது. ஸோ விச் இஸ் அந்த லூலுல போய் பேசிக்ஸ் வாங்குறதுக்கு லூலு தான் போகும். யா பேசிக்காக க்ராசரி வாங்குறதுக்கு லூலு. பட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சாக்லேட் வாங்குறதுக்கு அந்த மாதிரினா நம்ம வந்து இங்கே வரலாம். நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த ட்ராலியில் வந்து ஃபோன் வச்சு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு பிளேஸ் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ராலி ஆல்சோ ஸ்மூத்தாக போச்சு. பிகாஸ் நாட் எவ்ரிவேர் த ட்ராலி கோஸ் ஸ்மூத்லி. அங்கிட்டு இங்கிட்டு போகும். ஸோ நாங்கள் அங்கேயே வந்து கொஞ்சம் ஃபுட் சாப்பிட்டனால நாங்கள் டின்னர் வந்து அங்கேயே முடிச்சிட்டோம். வி வென்ட் பேக் ஹோம் அப்படியே. அண்ட் யாராவும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டா. ஐ வில் see you guys in my next video. Bye.